நினைத்தேன் வந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட்டீஸுங்க 4 பேரும் போய் சாக்லேட்ட பார்த்துடுறாங்க. டேய் சாக்லேட் எடுத்தா அப்பா திட்டுவாரு. ஒண்ணொன்னா எடுத்தா தானே திட்டுவாரு. அப்படியே எடுத்துக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமா இந்த மாதிரி நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ குட்டீஸுங்களா தங்கமே கண்ணே மணியே இதெல்லாம் அப்படி எடுக்காதங்கடா. டாக்டரோட பொண்ணுங்களா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி திருட்டு வேலை யோசிக்கிறீங்களாடா. டே டே வேண்டாம்டா அப்பா மட்டும் பார்த்துட்டாரு அவ்வளவுதான் உங்களை அடிச்சு போடுவாரு வேண்டாம்டா அப்படின்னு சொல்றாங்க. அச்சோ நான் மட்டும் நேர்ல பேசுற மாதிரி இருந்தா பரவாயில்லையே. இப்ப நான் வேற நேர்லயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். குட்டிகளா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுடர்கிட்ட சொல்லி ஒரு பவுல் நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்டா தயவுசெய்து இதை தொட்டாதீங்கடா அப்பா கோவப்படுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்து. காவியா நீ தான் நல்ல பொண்ணாச்சே நீயாவது சொல்லிடுங்கிறாங்க. ஆனால் காவியா டேய் ஒன்று ரெண்டு எடுத்தா தெரிஞ்சிடும் நம்ம அப்படியே சுட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு 4 பேர் முடிவு எடுக்கிறாங்க. இவங்க பண்ற சேட்டைகளை அவர் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவார். இந்த நேரம் பார்த்தா சுடர் எங்க போனா தெரியலையே அப்படின்னு தேடுறாங்க. இந்த காவியா போனதுமே ஒரு குத்த சாக்லேட்டை கை நம்ப அள்ளிக்கிட்டாங்க. இதை பார்த்தா கவின் காவியா கொடுத்துரு ஒழுங்கா கொடுத்துடுங்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேனேங்கிறாங்க. இங்க பாரு கையில் இருக்கிற பொருள் எடுத்து அடிச்சிருவேன் ஒழுங்கா கொடுத்துடுங்கிறாங்க. அடி நானும் பாக்குறேன் அப்படிங்கிறா காவியா. பார்த்தா சுடர் அங்கிருந்து வராங்க. அச்சோ இது என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இந்த பக்கமா இந்து போச்சு இன்னைக்கு மானத்தையே வாங்கி போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கவின் கையில இருந்த அந்த ஜூஸ் டப்பாவை அப்படியே தூக்கி வீசுறாங்க. அது போய் செலியன் சாரோட நெத்தியில பட்டுறது. இது எழில் பார்த்ததும் பதறி போயிடுறாரு. கவின் அடிச்சுட்டான். குட்டீஸுங்க 4 பேருமே சேர்ந்து 5 நடுங்குறாங்க. அச்சோ அப்பாவுக்கு தெரிஞ்சது 4 பேருமே மாட்டணும்னு பயந்துருக்காங்க. கவின் தான் தெரிஞ்சதும் கோவமா வராங்க. எழில் வந்ததுமே உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு கையை ஓங்கி அறையிற்கு போறாங்க. அப்ப சுடர் வந்து கையை பிடிச்சுக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை விஐபி இதை வேடிக்கை பாக்குறாங்க. அப்ப சுடர் வந்து கையை பிடிச்சதும் இங்க பாரு நீ இதுல தலையிடாத ஓரமா போய் நிலன்னு சொல்றாங்க. எல்லாருமே உங்களை தான் பாக்குறாங்க. குழந்தைங்க சார் எதுவும் செய்யாதீங்க விட்டுருங்கிறாங்க சுடர். டாடி என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன்னு கவின் வந்து மன்னிப்பு கேட்கறான். உன்னை வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. எழில் செலியன் வழியில துடிக்கிறாங்க. எழில் சார் தான் சார் ஐஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஐஸ் எல்லாம் வச்சு சரி பண்றாங்க. சுடர் இந்த 4 குழந்தைங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எழில் வீட்டுக்கு வந்ததும் கொட்டி தீக்குறாங்க. உங்களால எனக்கு எவ்வளவு பிரச்சனை என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா இல்ல உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியலையா? உங்களால நான் எவ்வளவு ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க திருந்துற மாதிரியே தெரியும். உங்களால நான் இந்த ஃபங்க்ஷன்ல அவமானப்பட்டது தான் மிச்சம்னு கோவமா நிக்கிறாங்க. எழில் உங்களால டாடிக்கு எவ்வளவு அவமானம் பார்த்தியா ஏன் டாடியை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறாங்க. மனோகர் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்காக எத்தனை பேஷண்ட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட நல்லதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் உங்க டாடியை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா வளர்த்த பசங்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு நானும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு பார்த்தேன் கோவப்பட்டு பார்த்தேன் குழந்தையாவே மாறி உங்களுக்கு நான் நிறைய எடுத்து சொல்லி பார்த்தேன் அப்பவும் கேட்கல. நீங்க என்னை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்கூல் வரைக்கும் கூட கொண்டு வந்து விட்டேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அவ்வளவு டாக்டர்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே உங்களை எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்து இப்ப என் பக்கத்துல இருந்தா தேவலேன்னு தோணுதுங்கிறாங்க. எழில் அப்படியே மனோகரிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி எழில பாக்குறாங்க. இந்துவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் என்ன தப்பு பண்றேன்னு அவன் என் கூட இருந்திருந்தா எடுத்து சொல்லியிருப்பா. இல்லைன்னா உங்களுக்காவது ஏதாவது சொல்லி புரிய வச்சிருப்பா. எல்லாத்துக்கும் மேல உங்க எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க. எழில் நீங்க இவங்களுக்காக டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்றாங்க. மனோகரி என்ன பண்ண சொல்றது வேணும் டோட்டல் ஃபெயில் மனோனா அப்படிங்கிறாங்க. எழில் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ தப்பா எடுத்துக்காதீங்கிறாங்க. மனோகரி இவங்களோட எதிர்காலத்துக்காக யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. எழில் இப்போ என்ன பண்ணட்டும் சொல்லு மனோன்னு கேட்கறாங்க. இவங்களோட டிஸ்பிளேவும் அவங்களோட எதிர்காலமும் உனக்கு முக்கியம் நீ நினைச்சீன்னா அவங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துறதா நல்லதுங்கிறாங்க. மனோகரி இந்த மாதிரி அந்த பக்கமா நின்னுக்கிட்டு மனோகரி எதுக்காக குழந்தைங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து சொல்றாங்க எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. ஐயோ சுடரு இதை பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிறாளே எதுவும் பேசாம நிக்கிறாளேன்னு பாக்குறாங்க. வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இன்னும் மோசமா தான் போவாங்க. வீட்டுல குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு வந்திருக்கிற ஆளும் சரியில்லை இருக்கும்போது ஹாஸ்டல் ஒண்ணுதான் அவங்களை சரி பண்றதுக்கான ஒரே வழின்னு மனோகரி சொல்றாங்க. மனோகரியை கூப்பிட்டு சொல்றாங்க என்னமா பேசிட்டு இருக்கிற அவ ஏதோ குழந்தைங்க மேல இருக்கிற கோவத்துல பேசிட்டு இருக்கான். குழந்தைங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு நீ சொல்லுவீன்னு பார்த்தா நீ என்னடானா குழந்தைங்களை கொண்டு ஹாஸ்டல்ல விட சொல்றேன்னு கேக்குறாங்க பாட்டி. ஆமா எல்லாருமே சேர்ந்து எனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்து பேச்சையும் கேட்டு நான் ஏமாந்ததுதான் மிச்சங்கிறாங்க. எழில் காலையில நீங்களும் சுடரும் சொன்னதை கேட்டு தான் இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். அங்க போய் என்னென்னமோ நடந்துருச்சு. ஏற்கனவே மனோகரி ஹாஸ்டல்ல சேர்த்தணும்னு சொன்ன போது நான் தான் கேட்காம இப்போ மனோகரி சொல்றதான் கரெக்ட். நல்ல ஹாஸ்டலா கிடைச்சி இவங்க எல்லாம் சேர்த்து விட்டுட்டா அங்க போய் திருந்துவாங்கன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க. இப்போ முடிவா சொல்றேன் நாளைக்கு நான் ஹாஸ்டல்ல போய் இவங்களை சேர்த்திட்டு போறேன்னு சொல்லிடுறாங்க. அச்சோ ஏன் தான் அவசரப்படுறாங்கன்னு தெரியலையே. ஹாஸ்டல் வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க இந்துமதி. நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாமேன்னு இந்துமதி தன்னைப்பால பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா எழில் சொல்றாங்க மனோ நாளைக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஹாஸ்டலா பாருங்கிறாங்க. எழில் வேண்டாம்ப்பா சொன்னா கேளுப்பாங்கிறாங்க பாட்டி. அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மனோ அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல ஹாஸ்டலா பாருங்கிறாங்க. சரிங்கிறாங்க மனோகரி. இந்த அந்த பக்கமா நின்று பேசிட்டே இருக்காங்க. அச்சோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க உங்களை குழந்தைங்க வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்க பண்றது தப்பு சார்ங்கிறாங்க. சுட தப்ப சரி பண்றேன்னு சொல்லிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க சார். குழந்தைங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டா எல்லாமே சரியாயிடும் நீங்க குருட்டுத்தனமா நம்புறீங்க சார். குழந்தைங்க மட்டும் ஹாஸ்டலுக்கு போனாங்கன்னா உங்க மேல வெறுப்பு வரும் எல்லாத்து மேலேயும் கோவம் வரும். உங்க மேல அதிகமா கோவம் வரும். பாசத்துக்கு ஏங்குற குழந்தைங்களோட மனசு இறுகி போயிடும் சார். ஏற்கனவே அவங்க அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்டலுக்கும் அனுப்பிட்டீங்கன்னா அப்பாவோட ஆதரவும் இல்லாம கஷ்டப்பட சொல்றீங்களா? இதை
இதைத்தான் உங்க இந்து விரும்புவாங்களா சார்? உங்க இந்துவே பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்கி ஏங்கி உங்களோட அன்பு கிடைச்சிருக்கு. உங்க ஆதரவுல ஒரு குடும்பம் கிடைச்சது. உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசாசியா 4 குழந்தைங்களை பெத்துக்கிட்டுங்க சார் இந்து. உங்க இந்து பட்ட கஷ்டத்தை இவங்களையும் பட வச்சிடாதீங்க. மனோகரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இந்துவோட பேரை சொல்லி எழிலோட மனசை கலைக்க பாக்குறாளே, எப்படியாவது இந்த குட்டி பிசாசுங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்பியே ஆகணும்னு நினைக்கிறாங்க மனோகரி. அப்பதான் நம்மளும் எழில் கூட சந்தோஷமா வாழ முடியும். எழில் எப்படியாவது ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மனோகரி. சுடர், இஷ்டத்துக்கு பேசணும்னு பேசிட்டு இருக்காத. இங்க யாரும் குழந்தைங்கள அனாதை ஆசிரமத்துல எல்லாம் விடுறதா இல்ல. கோடீஸ்வரங்க ஹாஸ்டல்ங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அங்க எந்த ஒரு கஷ்டமே இருக்கு. அவங்க கேட்குற என்ன ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலும் அவங்க ரூமுக்கே தேடி வரும். மேடம், காசு இருந்தா எங்க வேணாலும் போய் சௌகரியமா வாழலாம் மேடம். ஆனா பாசம் கிடைக்குமா? பாசம் கிடைக்கல தானே எழில் சார் ஏங்கிட்டு இருக்காரு. குழந்தைங்களை இப்பவே ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா இதோ இவர் இப்போ புலம்புற மாதிரியே குழந்தைங்களும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே உன்னாலதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல எல்லாமே குழப்பமாவே இருக்குங்கிறாங்க எழில். கரெக்டா பேசுறதா நினைச்சு பேசுனேன், நீ அவ்வளவுதான் அப்படின்னு எழில் கோவப்படுறாங்க சுடர் மேல. சார், தப்பல்ல, என் பேர்ல தான். குழந்தைங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அதுக்காக அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பிடலாமா? உங்களை எல்லாரும் மதிக்கிற மாதிரி குழந்தைங்க உங்களை மதிக்கணும், அவ்வளவுதானே? நீ என்ன பேசுறீன்னு மனோகரி வர்றாங்க. குறுக்க பேசாதீங்க மேடம், நீங்க உங்க வேலையை பாருங்கிறாங்க சுடர். இதுல தலையிடாதீங்க, நான் சவால் விடுறது சார் கிட்டேங்கிறாங்க சுடர். சார் எனக்கு பதில் சொல்லிட்டுங்கிறாங்க. சுடர், நீ நினைக்கிற மாதிரி குழந்தைங்க நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை, அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் அதுங்கிறாங்க எழில். நீ சொல்ற மாதிரி குழந்தைங்க நல்ல பேர் வாங்கட்டும், அதுக்கப்புறமா நான் அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க எழில். நேரம் அப்படி எதுவுமே முடியலன்னா குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடணும்னு கேட்கறாங்க எழில். இந்த சவாலுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு எழில் கேட்கறாங்க. அச்சோ, இவ்வளவு வச்சு தானே குழந்தைங்கள எல்லாம் சரி பண்ணலாம்னு நாம நினைச்சோம்னு நினைக்கிறாங்க இந்துமதி. சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க சவாலுக்கு நான் ரெடியா தான் இருக்கேங்கிறாங்க சுடர். குழந்தைங்க ஸ்கூல்ல காம்படிஷன் வருது, அதுல நல்ல பேர் வாங்கி எல்லாமே அவங்க ஜெயிச்சு உங்க பிள்ளை தான் நிரூபிக்க போறாங்களா இல்லையான்னு பாருங்கிறாங்க சுடர். சரி, பார்க்கலான்னு சொல்லிட்டு எழில் அங்கிருந்து போறாங்க. இந்த மதிக்கு அப்பாடா அப்படின்ட்டு நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியலன்ட்டு பாட்டி அங்கிருந்து போறாங்க. செல்வி வந்து மனோகரி கிட்ட பேசுறாங்க. அம்மா, போன தடவை ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு சொன்ன போது எழில் சார் வேண்டானாங்க. இப்போ எழில் சாரை ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு சொல்லும் போது இப்போ சுடர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி தலையிட்டுட்டாங்க. இப்போ எழில் சார் வேண்டான்னு முடிவு. நீங்களும் இந்த குட்டி பிசாசுகளை வெளியே அனுப்புறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனா அது எதுவுமே முடிய மாட்டேங்குது. அந்த வீணா போன சுடர்னால எல்லாமே குட்டிச்சவர் ஆயிடுச்சு. நம்மளும் ஒவ்வொரு தடவையும் பிளான் பண்றோம், ஆனா அவ வந்து ஏதாவது ஒரு வகையில ஜெயிச்சுக்கிட்டே போறோம். இல்ல, ஒரு தடவை இந்த குட்டி பிசாசுங்களை எல்லாம் யாராலுமே பார்த்துக்க முடியாது. சுடர்னாலே இது முடியாதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா பாருங்களேன், சுடர் சொன்னா சரி, பொட்டி பாம்பா அடங்கி கிடக்குறாங்க குழந்தைங்க. ஆனா நீங்க என்னதான் பிளான் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாருங்களேன், உங்க பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நல்லா ஏத்தி விடுறாங்க. செல்வியும் மனோகரியும் பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா இந்துமதி நின்று கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? நீங்க 2 பேரும் தந்திரம் பண்ணி என் குழந்தைங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா? உங்களை என்ன பண்ண போறேன் பாருங்கிற மாதிரி இந்துமதி அப்படி ஒரு கோவத்தில் நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதை ஒரு எபிசோட பார்க்கலாம்.